ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பீஷ்மத்ரோணதட்டா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா சல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ணഘോരமகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா खलु பாண்டவைரணநதி கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் 13வது அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். இதில் பகவான் போன ஸ்லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் நடுவில் இருக்கிறத சொல்கிறாரு. அதாவது இந்த உடல் தான் பார்த்திங்கன்னா சத்வம் ரஜஸ் தமஸ்னு இந்த முக்குணங்களும் இருக்கும். ஆனால் அந்த உடலோட இன்றியமையாமல் எவ்வளவோ ஜென்மங்களும் அந்த ஆத்மா இருக்கும்போது கூட அது இந்த நிர்குணமாக இருக்குது. அதாவது இந்த எந்த குணங்களும் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடலால் பாதிக்கப்படுறதில்ல ஆத்மா அப்படின்ட்டு பகவான் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நமக்கு அதில் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இதோட ஒரு சேர்க்கையால் கண்டிப்பாக அந்த ஒரு பாதிப்பு அந்த இம்பேக்ட் இருக்க தானே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போது புஷ்பம் பூ இருக்குது. அந்த பூ எதோடையான்னு நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த பூனுடைய வாசனை அந்த இன்னொரு பொருளுக்கு கண்டிப்பாக ஒட்டிக்கும் இல்லையா? இது ஒரு சாதாரணமாக பூ ஒரு கொஞ்ச நேரம் வச்சாலே. ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களாக எவ்வளவோ ஜென்மங்களாக உடலும் ஆத்மாவும் சேர்ந்தே தான் இருக்கும்போது அப்போது அந்த உடலினுடைய ஏதான சில தன்மைகளான அந்த ஆத்மாவுக்கு ஒட்டாதா அப்படின்னு நமக்கு அந்த ஒரு கேள்வி வரும். அதுக்குண்டான பதிலை தான் பகவான் அந்த 32வது ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு இது கேட்கும்போது ஆமாம் இது சரியாக இருக்கும் போல தான் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணலாம். அதனால் அதுக்காக தான் பகவான் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆத்மாவை பற்றி நம்ம மனசில் வச்சுக்கணும். இது ஏன் இந்த பூவுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஆத்மாவுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்றத அதை தான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மா இப்போ பூன்றது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, நம்ம கையால் தொடக்கூடியது. இந்த ஒரு இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த நிறத்தில் இருக்குது, இந்த வாசனையோடு இருக்குன்னெலாம் சொல்ல முடியும். ஆனால் ஆத்மா பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, காதால் அதனோட சத்தத்தை கேட்க முடியாது, மூக்கால் அது முகர்ந்து பார்க்க முடியாது, ஏன் மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சா கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மிக நுண்ணியதான அந்த ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு தன்மையை ஒட்ட வைக்கணும்னா எப்படி முடியும்? ஒரு கண்ணால் கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை, கையால் தொட்டு பார்க்க முடியாத விஷயத்தை, மூக்கால் நம்மளுடைய புலன்கள், நம்மளோட 5 புலன்கள் எதாலேயுமே நம்மளால் கிரகிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி எந்த ஒரு தன்மையே ஒட்ட வைக்க முடியும் இல்லையா? அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக மனசுல வாங்கிக்கணும். பிறகு நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அர்த்தம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பூ நம்ம கண்ணால் பார்க்க முடியும், கையால் தொட முடியும், மூக்கால் நுகர்ந்து அது இந்த வாசனை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இது எதுவுமே ஆத்மாவுக்கு நம்ம செய்ய முடியாது. ஏன் இது 3 மட்டும் இல்லை, நம்மளுடைய எந்த புலன்களாலையும் ஆத்மா கிரகிக்கவே முடியாது. அப்படிப்பட்டது ஆத்மான்னு நம்ம பல ஸ்லோகங்கள் மூலமாக முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால தான் பகவான் இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாகரணமும் இருக்குது. அதோட சொல்கிறாரு எதனால் இந்த உடலினுடைய தன்மைகள் எதுவும் ஆத்மாவை கொட்டாதுன்னு. ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. யதா எப்படி சர்வகதம் ஆகாஷம் எல்லா இடத்துலையும் புகுந்து இருக்கக்கூடிய ஆகாயமானது. இந்த இடத்துல ஆகாயம் நம்ம இந்த மேலே நமக்கு தெரியுது இல்லையா, நீல கலரில் ஆகாசம், அது கிடையாது. அதை பற்றி பேசல. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம், இந்த வெற்றிடம்ன்றது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கும், உடம்புக்கு வெளியிலையும் இருக்கும். ஒரு டப்பா திறந்தோன்னா அதுக்குள்ளேயும் இருக்கும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் தான் ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாருது. அப்போது அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஆகாயம் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? சௌக்ஷ்மியாத் மிக நுண்ணியதாக இருக்குது. ஏன்னா அதை திரும்பவும் அதே போல் தான், இதை கையால் தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சுற்றி இந்த வெற்றிடம்னு ஒன்று இருக்குது, இந்த ஆகாயம்னு இருக்குன்றது தெரியுது. ஆனால் நம்மளால் கண்ணாலெலாம் பார்க்க முடியாது இல்லையா? ந உபலிப்பியத்தை அது எப்படி எந்த பொருள் இப்போ டப்பாக்குள்ளேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் சுற்றி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் எந்த பொருளோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது கூட அது எதனோட பாதிப்பும் இல்லாமல் இருக்கு இல்லையா? ஏன்னா அது நுண்ணியதாக இருக்கிறதுனால. அதனால் எப்படி எல்லா இடத்துலையும் புகுந்திருக்கக்கூடிய அந்த ஆகாயமானது
நுண்ணியதாக இருக்கிறதுனால எந்த பொருளாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கோ, ததா அதே போல் சர்வத்திர தேகே அவஸ்தித ஆத்மா, எல்லா உடல்களிலையும் பறந்து விரைந்து இருக்கக்கூடிய இந்த மிக நுண்ணியதான இந்த ஆத்மாவானது ந உபலப்பியதே, இந்த உடலினுடைய தன்மைகளால் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு. அப்போது இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நுண்ணியது அப்படின்றது. அந்த நுண்ணியதாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த தன்மையும் நம்ம ஒட்ட வைக்கவே முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, கையால் தொட முடியாது, மூக்கால் நுகர முடியாது. அப்படி எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம எந்த தன்மையும் ஒட்ட வைக்க முடியும் இல்லையா? அதுதான் பகவான் இங்கே அழகாக வந்து எடுத்து சொல்கிறாரு. அதனால் எப்படி இந்த ஆகாயமும் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, ஆனால் எந்த பொருளோடு அது சம்மந்தப்பட்டு இருக்கும்போது கூட எந்த பொருளோட அந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கோ, அதே போல் எவ்வளோ ஜென்மங்களாகியும் அந்த உடலோட இன்றியமையாமல் இருந்தாலும் இந்த ஆத்மா மிக நுண்ணியதாக இருக்கிறதுனால அந்த உடலனோட தன்மைகள் எதுவும் ஆத்மாவுக்கு ஒட்டுறதில்லை, பாதிப்பே இல்லைன்றதை பகவான் வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.